லூக்கா 18:8 வாசிங்க. ஆண்டவர் சொல்றார், கடைசி காலத்துல நான் வரப்போகிறேன், வரும்போது இந்த மக்களுடைய விசுவாசத்தை காண்பேனோ என்று கேட்கிறார். வாசிங்கள். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ என்றார். பாருங்க, துக்கத்தோடு சொல்லக்கூடியதான ஒரு தீர்க்க தரிசன ஒரு வார்த்தை. என்ன சொல்றாரு? கடைசி காலத்துல விசுவாசம் குறைஞ்சு போகும். இப்ப உங்களே நீங்க பாருங்க, படிப்பறிவு அதிகமாயி போச்சு, செல்வ செழிப்பு அதிகமாயி போச்சு. இப்ப தேவனை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை ரொம்ப குறைஞ்சிட்டு, மன கடினம் தான் இப்ப மனுஷன் அதிகமாக பிடிக்கும். கொஞ்சம் ஜெபம் பண்ணுன்னு சொன்னா அது பிடிக்கல, குடும்ப ஜெபம் பண்ணுன்னா அது பிடிக்கல, கொஞ்சம் வேதம் வாசம் சொன்னா அது பிடிக்கல. உலகம்தான் எல்லாமே ஆகி போயிடுச்சு. பரிசுத்த வாழ்க்கை மேல நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா தேவன் மீது உள்ள நம்பிக்கை இப்ப யாருக்குமே கிடையாது. என்ன பேரளவில் தேவன் இருக்காரா? இருக்கார். பரலோகம் உண்டா? உண்டு. அவ்வளவுதான். ரட்சிக்கப்படலையா? அது பிறகு. ஏன்னா அறிவு பெருகி போச்சு. இப்ப எல்லாமே யூடியூப் அது இதுன்னு இன்ஃபர்மேஷன் எல்லாம் கையில இருக்கு. அறிவு ரொம்ப பெருகி போச்சு. அப்ப அறிவு பெருக்க அதிகமாக அதிகமாக விசுவாசம் இப்ப இல்லவே இல்லை. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க? தான் பணம் இருக்கிறதுனாலையும் செல்வங்கள் வந்ததுனாலையும் அழகான வீடுகளை கட்டி பெரிய கார்களை வாங்கி வசதியா இருக்கிறதுனால அது போதும்னு இருக்கிறீங்க. ஐயோ பரிதாபம் உங்களுடைய வாழ்க்கை. ஐஸ்வர்யா பார்த்து சொன்னார், மதிகீடனை, இன்னைக்கு உன் உயிர் போனா நீ எங்க போவா? நீ மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்ப. என்ன விசுவாசம் வேணும்? இயேசு என்கிறதான தேவன் மெய்யான தேவன் என்றதான விசுவாசம் வேணும். பரலோக ராஜ்யம் எல்லாருக்கும் கிடையாது, பரிசுத்தவானுக்கு என்றதான விசுவாசம் வேணும். அப்படியானால் நான் மனம் திரும்பி பரிசுத்தவானா இருக்கணும். இதுதான் முக்கியம். விசுவாசம் இருக்கா என்று உங்களை பாருங்க. 2 தெசலோனிக்கர் 2:3 வாசிங்க. அங்க விசுவாச துரோகம் நேரிடுது. இப்போ என்ன? விசுவாச துரோகம் தான் நேரிடுது. விசுவாச துரோகம் இப்ப வீட்டிலேயே நடக்கும். பிள்ளைங்களை வேதம் வாசி ஜெபம்னு சொல்றது கிடையாது, உலக பிரகாரமான காரியங்களை ரொம்ப ஈடுபடுத்துறாங்க. விசுவாச துரோகம் வீட்டிலேயே நடக்குது. தாய் தகப்பனுக்கு விசுவாசம் கிடையாது, ஆனா விசுவாசி தான். பரலோகம் போக முடியாத விசுவாசி. 1 தீமோத்தேயு 4:1 ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும். இப்ப பாருங்க, இந்த யூடியூப் எல்லாம் வர ஆரம்பிச்சு, இன்ஃபர்மேஷன் கையில இருக்கு, எது எடுத்தாலும் உடனே. அப்ப என்ன? மாயை பின்பற்ற ஆரம்பிச்சுட்டாங்க. அதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் வரும்போது விசுவாசத்தை காண்பேனோ என்று சொல்ல. காரணம் என்னன்னா, இப்போ தேவன் தேவையில்லை, சாப்பாடும் தேவையில்லை, குளிப்பும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. ஒரு ரூம் போதும், கையில ஒரு தோசைகல் போதும். அதுல என்ன 24 மணிக்கூறும் பார்க்கத்தக்கவாறு இன்டர்நெட் அக்சஸ் இருந்தாலே போதும். அவனுக்கு ஒன்றும் வேண்டாம். கண்ணு கெடுறது வரைக்கும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்ப விசுவாசம் வளருமா? விசுவாசம் வளராது. தேவனை படி சிந்தனை வருமா? வராது. அவனை போல இவனை போல இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். அவனுக்கும் 6 அடி குண்டு தான், உனக்கும் 6 அடி குண்டு தான். மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவன் இன்னைக்கு செத்தாலும் நித்தியவாசியா தேவனோடு கூட இருப்பான். தான் வித்தியாசம். நாங்க பைத்தியக்காரங்க கிடையாது. எது சத்தியம் என்று அறிஞ்சவங்க, எது நிலையானது என்று அறிஞ்சவங்க, எது பிரயோஜனமானது என்று அறிஞ்சவங்க, எது என்றென்றைக்கும் நிலைத்திற்கு அறிஞ்சவங்க, அதனால உலகத்தின் காரியங்கள் சீ என்று விட்டோம். இப்போ எல்லாரும் என்ன பண்றீங்க? உலகத்தை பின்பற்றோம். மனசாட்சி செத்து போச்சு. ரட்சிக்கப்படணும் எண்ணமே கிடையாது, விசுவாசியா இருக்கணும் எண்ணமே கிடையாது. உலகம் போதும். வஞ்சிக்கிற ஆவிதான் உங்களை பிடிச்சிருக்கு. சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். பாருங்க, கடைசி காலத்துல ஜனங்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போவாங்க. கடைசி காலத்துல இருக்கும் பண ஆசை தான் இப்ப எல்லாரையும் பிடிச்சிட்டு. அவங்கள போல சம்பாத்தியம் பண்ணணும், இவங்கள போல சம்பாத்தியம் பண்ணணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். பேருக்கு பின்னாடி, புகழுக்கு பின்னாடி மனுஷன் போறான், அதிகாரத்துக்கு பின்னாடி போறான், பண ஆசை பின்னாடி போறான், உலக மயக்கத்துக்கு பின்னாடி போறான். எல்லாத்துக்கும் மேல என்ன? கடைசி காலம் மனுஷன் விசுவாசமும் கிடையாது. துன்பம் வரும்போது, கவலை வரும்போது, நெருக்கம் வரும்போது, நோய் வரும்போது, வியாதி வரும்போது, ஒருபடி மேல ஜெபம் பண்ணும்போது பதில் கிடைக்காத உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க? அப்படியே தேவனை விட்டு பின்வாங்கி போறாங்க. இதான் இந்த காலங்கள் நடந்து கொண்டே இருக்கு. அதனால எல்லாம் முன்னாடி தேவன் சொல்றாரு, நீனாவது உன் விசுவாசத்தை காத்துக்கோள். காரணம் என்ன தெரியுமா? நான் வரும்போது விசுவாசம் இல்லாத ஜனங்கள் தான் நிறைந்து இருப்பாங்க. நீ உன்னை காத்துக்கோள்.